விஜய் வர்றது ரொம்ப சந்தோஷம்தான். வரவேற்கிறோம், எதிர்பார்க்குறோம். இந்தியா பிறந்த எல்லாருக்கும் உரிமை இருக்குது, வரலாம். மக்களை மறக்காமல் என்றைக்குமே இருக்கணும் சார். அவர் எங்கெல்லாம் பார்ப்பாரா பார்க்க மாட்டாருன்னு எங்களுக்கே தெரியல. விஜயோட அரசியல் பயணம் ஒரு வழியா உறுதியாயிருச்சு. தமிழக வெற்றி கழகம்னு தன்னோட கட்சிக்கு பேர் வச்சு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்கிறாரு. நடிகர் விஜய் இதுநாள் வரைக்கும் நடிகரா மட்டுமே இருந்த காலத்துல விஜய் மக்கள் இயக்கம்ன்ற பெயர்ல பொதுமக்களுக்கும் சரி மாணவர்களுக்கும் சரி நிறைய நலத்திட்ட உதவிகளையும் அவரால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளையும் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாரு. இந்த சூழல்ல இனிமேல் தான் முழு நேரமும் அரசியல் ஈடுபட போறதா அறிவிச்சிருக்கிறாரு. இப்படி இருக்கையில முதல்ல மக்கள் நடிகர் விஜய அரசியல்வாதியா ஏத்துப்பாங்களா? நம்மளோட தமிழ்நாட்டை ஆள்றதுக்கு மக்கள் நடிகர் விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்களா? விஜயோட அரசியல் வருகையை பத்தி மதுரை மக்கள் என்ன சொல்றாங்கன்னு இப்ப பார்க்கலாம். எல்லாருமே சினிமாவில் தானே வந்திருக்காங்க. முன்னாள் அரசியல் தலைவர்கள் எல்லாருமே சினிமாவில் தான் வந்திருக்காங்க. இவரும் வர்றாரு, வந்து நல்லது பண்ணட்டும். அவர் வர்றது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா அரசியல் ஒரு புதுசாக ஒருத்தவங்க வரணும், அப்போ தான் அதனுடைய மாற்றங்கள் என்னன்னு தெரியும். விஜய் வர்றாருன்னா விஜய்க்கு அவர் வாய்ப்பு கொடுக்கணும். ஏன் வர்றதுக்கு முன்னாடி அவர் என்ன செஞ்சார், மக்கள் என்ன செஞ்சாருன்னா வந்தால் தானே அவரோட என்ன செய்கிறாருன்னு தெரியும். வர்றதுக்கு முன்னாடி இப்போ வந்தவங்க பூரா செஞ்சுட்டா வந்தாங்க, எதுவும் கிடையாது. இவருக்கு ரசிகர் கூட, அதோட ஓட்டு அதிகமாக விடுவேன். மக்கள் நினைக்கிறாங்க விஜய் அரசியலுக்கு வந்தால் மக்களுக்கு நல்லது செய்வாப்புல அப்படின்னு. அரசியல் நல்ல நோக்கத்தோடு தான் வராரு. ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. இப்போ எவ்வளோ அரசியல்வாதி வராங்க, போகிறாங்க, ரோட்டில் போகிறாங்க, உங்களுக்கு அதை செஞ்சிடும் எதை செஞ்சிருன்னு சொல்கிறாங்க. இப்போ கடைசியில் இறங்கவே மாட்டுறாங்க வண்டியை விட்டு. ஜெகன்மோகன் ரெட்டி மாதிரி ஆந்திராவில் எந்த முதலமைச்சரும் வர முடியாது. இது அவன் சொல்கிறேன்ல, ஆந்திராவில் இருக்க முதலமைச்சரை நான் சொல்கிறேன், ஜெகன்மோகன் ரெட்டி மாதிரி யாரும் வர முடியாதுன்னு. அந்த அளவுக்கு அவர் இறங்கி வேலை ஆத்தாருன்னா விஜய் மாதிரி யாரும் வர முடியாதுன்னு ஒரு அடுத்த வர தலைமுறைகள் சொல்லலாம். இவர் இறங்கணும் அவர் உரிமை. அது இறங்கி எல்லாத்தையும் பார்க்கணும், பாகப்பட்செல்லாம் பார்க்கணும் மக்களை. புதுவித கட்சிகள் வந்தால் தான் புதுவித மாற்றங்களை உருவாகும். இந்த ரெண்டு கட்சி மாறி 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 தமிழ்நாட்டை சீரழிச்சது போதும். மாற்றி அமைச்சு கொஞ்சம் முன்னேற்றத்தை கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறோம். 10ஓட 11 போனால் நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம தலையை வச்சுட்டு போகணும். மக்களுக்கு அதனால் என்ன பயன் இருக்கோ அதை பண்ணாருனாலே போதும். எந்த இலவசத்தையும் மக்கள் எதிர்பார்க்கல. இந்த குண்டங்குழி இல்லாமல் ரோடு வசதி முதல்ல முக்கியம். குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறாங்க, வர்றாங்க. மக்களுக்கு நன்மை செஞ்சால் போதும் சார். அவர் தான் மட்டும் வாழக்கூடாது. ஜாதி பதம் எதுவுமே இல்லாமல் எல்லோரும் சமம், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் வாழணும் அப்படின்னு நினைக்கணும் சார். மக்களுக்கு நல்லது செஞ்சால் ஓகே. நான் நாம் தமிழர் ஆதரவு வந்தேன். அவர் மாதிரி செயல்பட்டோன்னா அவருக்கும் இவர் மாதிரி பவர் இருக்கும். ஆனால் அது மாதிரி செயல்படணும். ஆனால் 150 கோடி ரூபா சம்பளத்தை விட்டு ஒருத்தர் பொது சேவைக்கு வராருன்னா அது பெரிய விஷயம், அது பாராட்டத்தக்கது. அதுதான் டவுட்டாக இருக்குது நம்மளுக்கு. சம்பளம் வச்சாமல் இருக்கலாம். அப்போ மக்கள் சேவை தான் முக்கியமாக பார்க்குறாப்புல. இதுக்கு மேலே அமௌண்ட் எதிர்பார்க்குறாரா இல்லை குறைச்சி எதிர்பார்க்குறான்னு தெரில. என்ன கூட்டணின்னு வச்சா பிஜேபி கூட வச்சுருந்தா நல்லா இருந்தது. விஜயகாந்த், பாமக இந்த மாதிரி லிஸ்ட்டில் அவர் ஒரு ஆளாக வந்துடுவார். அதனால் தனிச்சு இருந்தால் தான் அவருக்கு பெருமை. தமிழனுக்காண்டி பாடுபடுவார்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதுக்காண்டி அந்த கட்சி பேரே வச்சுக்காரு. அது ரொம்ப ரொம்ப பாராட்டத்தக்கது. யாருமே அந்த மாதிரி பேர் வச்சதே கிடையாது. தமிழ் வெற்றி கழகம் தமிழ்நாட்டுக்கு தான் பெருமை. அதனால் மக்கள் எல்லாருமே விஜய்க்கு ஆதரவு கொடுங்க. அவர் கண்டிப்பாக வரணும், அவர் ஜெயிப்பார்.